இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 26 தாயாம் திரு அவை புனித லியோனார்டு என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரை மாரிஸ் நகரத்தினுடைய புனித லியோனார்டு என்று கூட சொல்லுவார்கள். இவர் பிறந்தது ஒரு பணக்கார குடும்பத்துல. மிக இளைய வயதிலே அறிவுத்திறன் மிகுந்தவராகவும் ஞானம் நிறைந்தவராக இருந்ததால இவரை ரோம் நகரத்திற்காக கல்விக்காக அனுப்புகிறார்கள். அங்கே சென்று அவர் துறவரம் போன விரும்பி தன்னுடைய மாமாவிடத்துல தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த நேரத்துல இவரை மிக சிறந்த ஒரு மருத்துவராக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மாமாவுடைய விருப்பம். ஆனால் மருத்துவருக்கு பதிலாக துறவியாக மாற விரும்பிய காரணத்தினால் இவருடைய மாமா இவரை வெறுத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு குடும்ப எதிர்ப்புகளை தாண்டி இவர் துறவரத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு துறவியாக தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறையியலை கற்றுத் தேர்ந்தவராகவும் நல்ல ஒரு மறைவுரை ஆற்றுபவராகவும் தான் இவர் வரலாற்றில் அறியப்படுகிறார். 18வது நூற்றாண்டினுடைய தலை சிறந்த மறைபரப்பு பணியாளராக இவர் கருதப்படுகிறார். இத்தாலி தேசத்தினுடைய அப்போஸ்தலர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். காரணம், பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு அழகான ஒரு பண்பை இவர் கொண்டிருந்தார். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் மீது பக்தி, நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி, சிலுவை பாதையின் வழியாக மக்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சி என்று தனக்கு கிடைத்த வாய்ப்பு அனைத்தையுமே பயன்படுத்தி இயேசுவுக்குள் மக்களை கொண்டு வருகிற ஒரு பணியை செய்த ஒரு காரணத்தினால தான் இவர் வாழ்ந்த அந்த 18வது நூற்றாண்டினுடைய தலை சிறந்த மறை போதகர் என்று இவர் அழைக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களை, பல்வேறு துறவு சபைகளையும் இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த இறை வார்த்தையை அறிவிக்கவும், நற்கருணை பக்தியை பரப்பவும், மரியாளுடைய பக்தியை பரப்பவும் என்று சொல்லுகிறார்கள். முதிர்ந்த வயதுல மன நிறைவோடு இறைவனடி சேர்ந்தார் இந்த மாரிஸ் நகரத்தினுடைய புனித லியோனார்டு என்று வாசிக்கின்றோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய வார்த்தையாலும் அறிவிக்க வேண்டிய அந்த உள்ளுணர்வையும் மனதிடத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மறுபடியும் உலக முடிவை பற்றி தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. உலக முடிவில் பல்வேறுபட்ட இயற்கையினுடைய சீற்றங்கள், போர் நடக்கும். அதே நேரத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். ஆளுநர்கள் முன்னிலையில் உங்களை அழைத்து செல்வார்கள். உங்களுடைய உறவுகளே, பெற்றோரே, தாய் தந்தையரே உங்களுக்கு எதிராக சாட்சியம் பகர்வார்கள். அப்படி என்று சொல்லி இவை அனைத்தும் நிகழத்தான் வேண்டும். அந்த நேரத்துல என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நீங்கள் திகழ்வர வேண்டாம், அஞ்ச வேண்டாம் அப்படின்னு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஆறுதல் வார்த்தைகளைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. அப்படி என்று சொல்லி இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசியில நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிற மற்றும் ஒரு ஆறுதல் செய்தியும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, உலகத்தினுடைய இந்த இயற்கை சீற்றங்கள், உலகத்தினுடைய துன்பங்கள், உலகத்தினுடைய சவால்கள் ஒருபுறம் இருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்விற்கு இன்றைக்கு பல்வேறு சவால்கள் இருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆன்மீகத்துல வளர்வதற்கு பல்வேறு தடைகளை அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இறைவனோடு ஜெபிப்பதற்கு தடை, இறை வார்த்தையை கேட்பதற்கு தடை, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திருவருட் சாதனங்களை பெறுவதற்கு தடை, இறைவனோடு ஒப்புரவு செய்து கொள்வதற்கு தடை, இறை அன்பில் வாழ்வதற்கான சவால்கள், அப்படி என்று ஆன்மீக வாழ்க்கையில இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை நம்ம ஏறெடுக்க வேண்டியிருக்கிறது. நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவாக சொல்லுகிறார், உங்களுக்கு நாவன்மையை தருவேன், ஞானத்தையும் தருவேன், அதனால் உங்களை யாரும் எதிர்த்து போரிட முடியாது அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தைகளோடு நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, சமீபத்துல இந்த ஜெமிமா ராட்ரிகஸ் என்கிற அந்த கிரிக்கெட் வீரரை பற்றி பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைய வாசகத்தை அவரோடு தொடர்புபடுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அந்த அரையிறுதி கிரிக்கெட் உலக போட்டியில ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த போட்டியில அவர் தான் மிக சிறப்பாக விளையாடி இந்தியாவினுடைய வெற்றிக்கு வழிவகுத்தார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெற்றி எப்படி கிடைத்தது என்ற நேரத்துல அவர் நான் மன கஷ்டத்துல இருந்தேன், வேதனையில இருந்தேன்,
குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது என்று விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13, 14 திருவசனங்களில எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை விரட்டி கொண்டு வருகிறார்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்பாக. அப்பொழுது எகிப்தியர்கள் மோசேவிடத்துல புலம்புகிறார்கள் ஆண்டவருக்கு எதிராக. நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே, எங்களை ஏன் இப்படி பாழ் நிலத்துல கொண்டு வந்து எங்களை கொலை செய்ய பார்க்கின்றீர்கள்? நாங்கள் எகிப்தியர்களிடத்துல அடிமையாக இருந்ததே எங்களுக்கு பிடித்திருந்ததே. அப்படி என்று மோசேவுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் இஸ்ரேல் மக்கள் முணுமுணுத்த அந்த ஒரு நேரத்துல தான் மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன வசனம் தான், நீங்கள் அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை நீங்கள் பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே நீங்கள் காணப்போவதில்லை என்று சொல்லி 14வது வசனத்துல ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். Be still, the Lord will fight for you. இன்றைய நற்செய்தி வாசகத்துல நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, அந்த இளம் பெண் ஆண்டவரை நினைத்து ஆண்டவர் எனக்காக போராடுவார், நீ அமைதியாய் இருங்கிற அந்த வார்த்தையின் மூலமாக இந்திய கிரிக்கெட் அணிக்கு வெற்றியை கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில உலகத்தின் போராட்டம், ஆன்மீக விசுவாச போராட்டங்கள் ஏற்படுகிற நேரத்துல இறைவனிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நீங்கள் அமைதியாக இருங்கள், நிலைகுலையாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார் என்கிற ஆறுதல் செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, எத்துணை துன்பம் வந்தாலும், எத்துணை சவால்கள் வந்தாலும், எத்துணை குழப்பங்கள் வந்தாலும் அமைதியாக இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.